ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியாக ஈவினிங் சாப்பிட்றதுக்கு சுட சுட போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 மாவையும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. அப்போ போண்டா சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். மாவை சலிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா எழும்பி வரும். அதுக்காக நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் பொழுது எடுத்து போடாமல் கடிச்சு சாப்பிட்ருவாங்க. நான் இப்போ 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நல்லா சூடாக எண்ணெயை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுனா தான் எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு பிசைஞ்சிட்டு செய்யும் பொழுது போண்டா பார்த்தீங்கன்னா மண் மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லாவே இருக்காது. கொஞ்சம் இந்த அளவுக்கு இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா தான் சாப்பிட நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் போண்டா. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு நான் மாவு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம்லாம் மாவு ஊற விட்டுறாதீங்க, அப்புறம் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் மாவு ஊற விட்டிங்கனாலே போதும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும் பொழுது கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. உங்களுக்கு போண்டா எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்பப்போ கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து மேலேயும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டு சின்ன சின்னதாக போண்டா செஞ்சு எடுத்துக்கிறேன். 1 கப் மைதா மாவு, 1 கப் கடலை மாவை வச்சு நல்லா டேஸ்டியாக நம்ம சூப்பராக சாஃப்டாக போண்டா ரெடி பண்ணிட்டோம். சாப்பிடவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், பஞ்சு மாதிரி சாப்பிடவே. எப்போவும் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு போண்டா செஞ்சுருப்போம், வெறும் மைதா மாவு மட்டும் வச்சு செஞ்சுருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி 2 மாவையும் ஒன்றா சேர்த்து போண்டா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், நம்ம இந்த போண்டாஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. ஈவினிங் சுட சுட ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த போண்டாவை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். சாப்பிட்டுட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.